எனக்கு வேணும் நானே நல்லா வாய கொடுத்து மாட்டிக்கிட்டேன். என்ன நடந்துச்சா? கோடியாத்து கோகிலா மாமி அவ பொண்ணு தாராவை கூட்டிக்கிட்டு ஆத்த விட்டு இறங்கி வந்தா. நான் எதிர்க்க போனேன். என்ன ஆச்சுன்னே தெரியல. தாரா திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்டா. நான் கிட்ட போத்துக்குள்ள சுத்தி இருந்தவெல்லாம் ஒன்னா கூட்டிட்டா. எல்லாத்துக்கும் முந்திரி கொட்டா மாதிரி வந்து நிப்பாளே அந்த ஜானகி மாமி. அவ தாரா கைய புடிச்சு பார்த்து கோகிலா மாமிக்கு வாழ்த்து சொல்றான். ஏன்னு கேட்டா தாரா கர்ப்பமா இருக்காளாம். அத சுத்தி நின்னு பார்த்தவங்க எல்லாம் வாயடிச்சு போய் நின்னுட்டாங்க. நானும் மத்தவளை போல வாய பத்தி நிக்காம கோகிலா மாமி கிட்ட ஒரு கேள்வியை கேட்டு, ஏன் மாமி தாராக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையே, அதுக்குள்ள கர்ப்பமா இருக்கான்னு எல்லாரும் சொல்றாங்களே, இதெல்லாம் பாவம் இல்லையான்னு கேட்டேன். நான் கேட்ட உடனே கோகிலா மாமிக்கு வந்துச்சு பாரு கோவம். முந்தானிய ஒதிரி இடுப்புல சொருவிக்கிட்டு என் கிட்ட வந்தா. நேருக்கு நேரா என்ன பார்த்து, இங்க பாருடி, கல்யாணம் ஆகாம கர்ப்பமாகிறது ஒன்னும் பாவம் இல்லடி, கல்யாணம் ஆகி பல வருஷமா கர்ப்பம் ஆகாம இருக்குது தாண்டி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு தாராவை கூட்டிக்கிட்டு திரும்பி பார்க்காம போயிட்டான். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனையா? கல்யாணமாகி 8 வருஷம் ஆகுது, வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட தங்கல. அதுக்குதான் அவன் என்னை கரிச்சு கொட்டிட்டு போயிட்டான். எனக்கு எவ்வளவு வலிச்சது தெரியுமா? என்ன நோகடிச்சவெல்லாம் வேண்டாம், நான் சாப விட்டா பழிச்சிரும். நான் சாப விட மாட்டேன். அவன் நல்லா இருக்கட்டும். அச்சிச்சோ, காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேக்குது. எங்க ஆத்துக்கார் வந்துட்டாரு போல இருக்கு. ஊர் வம்புகள்லாம் அழியாம போய் வீட்டுல வேலைய பாருங்க. நானும் போய் வேலைய பாக்குறேன்.